நீங்க குண்டா இருக்கீங்களா? சீக்கிரமா ஒல்லி ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேர் வந்து நெறைய பொருட்கள வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரமாவே வந்து வெயிட் போட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சொல்ற இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த வெந்தய தண்ணி வந்து குடிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த வெந்தயத்த வந்து நம்ம ஊற வச்சு அந்த வெந்தயத்தோட சாப்பிடும் பொழுது, உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய். நெறைய பேர் வந்து இந்த ஸ்நாக்ஸாவும் எடுத்துட்டு போவீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வெள்ளரிக்காய அதிகப்படியாவும் சாப்பிடுவீங்க. ஆனா இந்த வெள்ளரிக்காய வந்து நம்ம ஹாட் வாட்டர்லயோ இல்ல கூலிங்கா இருக்கிற வாட்டர்லயோ போட்டு நம்ம கட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர் வந்து இன்னும் அதிக டைம் எடுத்து நீங்க அத ஊற வச்சு அந்த தண்ணி நீங்க குடிக்கும்போது உங்களோட உடல் எடை வந்து சீக்கிரமாவே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம். ஸோ அதிகமா வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து குடிப்போம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம லெமன் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா, அதுல வந்து சர்க்கரைய வந்து ஆட் பண்ணி தான் வந்து நம்ம குடிச்சிட்டு இருப்போம். அப்படின்னு அந்த சர்க்கரைய வந்து நம்ம இல்லாம வெறும் லெமன் மட்டும் போட்டு தண்ணியோட நம்ம குடிச்சோம் அப்படின்னா, ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து ரொம்பவே நன்மைகள் இருக்கும். ஸோ உங்களோட உடல் எடை வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் டீ வந்து ரொம்பவே அதிகப்படியா வந்து குடிப்பாங்க. ஸோ இந்த கிரீன் டீ குடிக்கிறனாலயும் உடல் எடை குறையும் அப்படின்னா யாராலையும் இத நம்ப முடியுமா? ஸோ கண்டிப்பா வந்து யாருமே வந்து அதிகமா நம்ப மாட்டீங்க. ஆனா இந்த கிரீன் டீ குடிக்கிறனால நம்மளோட உடல் எடை வந்து ரொம்ப சீக்கிரமாவே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எல்லாரும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கிரீன் டீ நீங்க குடிக்கிறனால உங்களோட உடல் எடை வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட உடல் எடையை குறைக்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சா உங்களோட உடல் எடையை வந்து சீக்கிரமாவே குறைச்சிடும். ஸோ இந்த விஷயத்த பண்ணா நீங்க வந்து உங்களோட உடல் எடை வந்து சீக்கிரமா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதங்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட சமையல் அறைக்குள்ள இருக்கிற இந்த பொருட்களை வச்சே நம்மளோட உடல் எடையை வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து குறைக்கலாம். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை, நன்மைகள் மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியாவே ரெகுலரா எடுத்துக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க யாராவது நீங்க வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ முன்னாடியே வந்து நீங்க டாக்டர் கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நம்ம பக்கத்திலேயே வச்சுட்டு நம்ம எல்லாம் அது யூஸ் பண்றதே இல்லை. ஸோ பல விஷயங்களை வந்து பண்றோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற விஷயத்த எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.